இப்ப நிலக்கரியில இருந்து சில இதைகளை உருவாக்குறாங்க, அதுல தாராகம் உருவாக்குறோம், அதுல இருந்து வரக்கூடிய ஆசிட்டாவும் மாத்துறோம், அதுல சில திரவ பொருளையும் சேர்க்கிறோம். இதுல இத்தனை வகையான நிலைகள் வருது. இப்ப உங்களுக்கு தாரா வர்றதெல்லாம் இப்ப எண்ணெய் வருது இல்லைங்க, பெட்ரோல், இதுல இருந்து வர்றது ஆவியா பருவம் மேல இடைப்பு வருது, அதை மேல எடுத்தோன்னே பெட்ரோலை மாத்துறோம், அதுக்கு அடுத்தது இன்னொன்னு மாத்துறோம், அது வந்து இதே மாதிரி ஆசிட்டா மாத்துறோம். இந்த விமானங்களுக்கு சீக்கிரம் தீ பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதே சமயத்தில் இந்த பெட்ரோல் மாதிரி வேகமா வேலை செய்யாது. அதான் கடைசி கேள்வி. இது திடப்பொருளாங்க. இதைத்தான் இன்னைக்கு ஈரான்ல என்ன செய்தாங்க, எண்ணெய் குழியிலிருந்து வரக்கூடிய இந்த எண்ணெய்கள் மறந்த உடனே கடல் பூரா, கடல்ல இருந்து துவாரம் போட்டு எடுக்கிறோம். இது அறப்பட்டு வெடிச்ச விட்டு பூரா போயிடுச்சு. கடல் பூராமே இந்த பெட்ரோல் இது பாருங்க, எந்த சமயம் தீ பிடிச்சாலும் தீய வச்சாலும் போறோம், அது குழந்தை. அதுல என்ன ஆகி போச்சு, பச்சைகள் இந்த கடல் பாத்துகள் இதுகள்லாம் போய் தார பூசிக்கிட்டு அந்த இதுகள் மேல போட்ட உடனே பூரா வேஷம் மாறி போன சொல்றது. இதுகளெல்லாம் இதை போன்ற தார்கள் எடுப்பதும், அதுல இருந்து சில உலோகங்கள் மாற்றுறதும், சில பொருள்கள் எடுத்து வித்தியாசமான பொருள்கள் இந்த விஞ்ஞான அறிவியல கலக்குறாங்க. இது விஞ்ஞானிகள் இதே போலதான் பல நிலைகளை எதிர்பார்க்கணும். இன்னைக்கு அகசியன் தன் உடல்ல மற்ற நிலைகள் எடுத்து ஒரு பாறை நிலை உட்கார்ந்து இருக்கணும், அந்த உடல்ல இருந்து இந்த உணர்வு ஆன உடனே மேகங்கள் இருக்கு, அப்ப நிச்சயம் நீராக வழி. அதான் அந்த அகசியருக்கு கமண்டலம் என்பது. இப்ப நீரின் சக்தி வழிவதற்கு, மேகங்கள் எழுப்பதற்கும், நீரின் தன் அகசியம் எங்கெங்கெல்லாம் போய் உட்கார்ந்தாலும் அங்கெல்லாம் தண்ணி இருக்கும். அந்த இழுத்து அந்த மேகங்கள் போறது இழுத்து அந்த பாறையில மேல கீழே தண்ணி இருக்காது, மேல தண்ணி இருக்கும். அது வடித்து அதன் வழிபடி சில தப்பங்களும் இருக்கு. இதே மாதிரி கர்நாடகாவில் நிறைய இடத்துல இருக்கு. இந்த இதுல தும்கூர் போற பாதையில, தும்கூர் வந்து கொஞ்சம் தும்கூர் இல்ல, பெல்காம் இந்த பக்கம் போற பாதையில இதே பக்கத்துல ஒரு மலை இருக்கு, அதுல ஒரு சின்ன குகை இருக்கு, அதுல வந்து ஒரு சிலை இருக்கு, அதுல கொண்டு போய் நெய்ய விட்டீங்கன்னா வெண்ணையா மாறும், வெண்ணையா மாறி. அந்த கல்லுல அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கு. பார்த்த உடனே நெய்யை கொண்டு ஊத்துவாங்க, தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி முடியும் சொந்தி எடுத்தோன்னா அந்த வெண்ணையா மாறும், நெய்யிலிருந்து வெண்ணையா மாறும். அந்த சிலைக்கு அவ்வளவு இங்க அபிஷேகம் கொண்டு போய் நெய்யை கொடுப்பாங்க, வெண்ணெய் எடுத்துவாங்க. சரி, அதுல இருந்து மாற்றம் அடைஞ்ச உடனே கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சில இடங்கள். அதுக்கு மேல உச்சியில பார்த்தோன்னா நாளை கிணறு, அதுல நீங்க தண்ணி எவ்வளவு வந்தாலும் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்க ஏறும்போது ஏற போகும்போது இங்க ஒரு குகை இருக்கு, இதை கீழே பார்த்தோன்னா தண்ணி இருக்கு. இந்த தண்ணியில ஏதாவது ஒரு போட்டோம்னா அங்க கீழே ஒரு இது இருக்கு, அங்க இது மிதந்துட்டு இருக்கும். ஆனா இந்த தண்ணி வத்துறதில்லை. இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் சில இடங்கள்ல அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஏன்னா இதெல்லாம் மலைப்பகுதி எல்லாம் நடந்து போய் இங்க இது மைசூர் பாகமண்டலம் போனேன்னா பாருங்க, உச்சியில அதுல தண்ணி வரும், ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு விதமா. அது கீழே தான் தலைக்காவேரி வரும். இப்ப நீ அங்க உற்பத்தி ஆகுறது மேகமண்டலங்கள் எடுத்து அது உறைஞ்சி தண்ணியா வரும். அதனாலதான் சில மலைகள்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இந்த மேகங்களை எடுத்து தண்ணியா மாற்றக்கூடிய நிலைகள். இது அக்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தனக்கு வேண்டிய இந்த மேகத்தை எடுப்பதற்காண்டு பல பச்சளைகளும் தடைவிருக்கிறாங்க. அதாங்க போனா அந்த மாற்றங்கள் உருவாக்கும். இது எல்லாம் கண்டறிந்தவர் பாருங்க, இயற்கை எப்படி மாற்றங்கள் ஆகுது, நீர் சுரவிகள் எப்படி உருவாகுது. இதே மாதிரி மனிதனுக்கு இந்த நீர் சுரவிகள் அடைக்கிற ஒரு பச்சளை கூட்டம் நீர் சுரவி அடைச்சு போகும், வறட்சி. இதே சமயத்தில் சாப்பிடக்கூடிய ரத்தமா மாற்றக்கூடிய சிலர் ரத்தமா மாற்றும். இப்படி எத்தனை வகைகள். அதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துக்காட்டி ஒரு தாவர இனங்கள் உணர்வுகள் மற்றவரோட மாற்றப்படும் எப்படி மாறுது, இது எத்தனையுமே காமிச்சிடும். இதெல்லாம் இந்த பாதரசம் என்ற நிலையில இதுல பல பச்சளைகள் கொடுத்தா இதில் உள்ள பாதரசம் இருக்கும். அது சத்துக்கள் ஒவ்வொன்றா சேர்த்து பிறப்பு போகும்போது அதுல மற்ற செடிகள் கொடுத்தோன்னா சாரணங்கிற இழுத்துக்கிடும், அதெல்லாம் தன்னோட சேர்த்துக்கணும். அதெல்லாம் ஒண்ணு சில இதுகளை செய்து இங்க கொடுத்தோடனே உங்க மேற்படி ஆளு அவங்க முன்னாடி நான் அதை செய்யறேன் இதை செய்யணும் என்னப்பா செய்யறேன்னு கேட்டா நம்மளை மறைச்சிக்கிட்டு இருந்தேன். நான் உனக்கு முன்னாடியே செய்யறேன், நீ அடுத்தாப்படி செய்யறாங்க, அது முன்னாடியே வச்சு செய்தது. அதான் ஒண்ணு மனோகர்னா மோகன் ஒண்ணு கொடுத்தனுங்க, அவனுக்கு ஒண்ணு கொடுத்தனுங்க. யாருக்கு? நம்ம செந்திலுக்கு ஒண்ணு நான் எடுத்து வந்து இது கேட்டி ஆயிட்டு இருக்குதுங்க.
கழுத்துல போட்டுருப்பாரு. ஆமா. அப்புறம் இவர் ஆணவர் பாடு எல்லாம் செய்து உருட்டி கட்டி பார்த்துருக்கிறாரு. வந்த உடனே எல்லாம் உடஞ்சிட்டு இருக்கு. அவங்க தாத்தாட்ட சொல்லி இவர் எல்லாம் 500 ரூபா 1000 ரூபா அட்வான்ஸ் வாங்கிருக்கிறார். சாமிட்ட மட்டும் கொடுத்துறாருங்க உடஞ்சி. தாத்தா சொன்ன உடனே பாரு முதலே சொல்லிட்டாரு. இதெல்லாங்க சில ஒரு நொடிகள் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் அந்த உணர்வுடைய தன்மையில் இருக்கும். அத நான் இந்த உடல்ல ஏற்று அந்த உணர்வின் தன்மை அந்த வேர்வையா வச்சு அதுல கூட கலப்பணும். அது அவனுக்கு என்ன தெரியும், நான் வெறுங்கையில தான் செய்யறேன்னு நினைப்பேன். இந்த சில இடங்களை சுவாசித்து இந்த வேர்வைகள் வருவோம். அதை கலந்த உணர்வு பார்த்தோம்னா வரும். அவன் என்னதான் ஒரு நாள் அந்த கட்சி காலத்துமே அந்த இதுல சேர்த்து இது கண்ணு மாதிரி ஆகி போகும். அப்ப நீங்க ரசத்தை கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எங்க வர்றது சொல்றேன். அவன் எங்கெங்க நம்ம இந்த உணர்ச்சி காட்ட இந்த பச்சளையுடைய நிலைகள்லாம் அவன் சொன்னேன். இவன் பாட்டுக்கு போய் எங்க காட்டுகளை தோசுகளை கூப்பிடுறது அங்க இருக்குது இங்க இருக்கு. இந்த பச்சளையை காட்டு வருதுன்னு விடிய விடிய போய் கொண்டாலும் வீடு நிறைய பச்சளையை போட்டாங்க. சரி சரி. அப்புறம் இது கொண்டு போய் இங்க வச்ச உடனே இந்த சாறுகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் ப்ரோக்ராம் போட்டு அந்த மேட்டுப்பாளையம் போறணும். நாங்க சாமி வர்றாருன்னு சொல்லி சொன்ன உடனே இந்த மேட்டுப்பாளையத்தம்மா இருக்குல்லங்க, அங்க ஒரு 7-8 பெண்கள் இவங்க இந்த சாரை இடிக்கிறது தான் வேலை. இடிச்ச உடனே இந்த பாதரசத்தை அதுல போட்டு கொதிக்க வைக்கிறது, அது கெட்டியாகிறதா அப்படின்னு சொல்லி கொடுத்து வேக வச்சு நீங்கிட்டு இருந்தாங்க. இதுல அதுல என்ன செய்யிட்டாங்க அப்பா, நான் போன உடனே பாதரசத்தை உருட்டி வச்சிருக்காரு. அது கொஞ்சம் இழப்பாக அண்ணா குருநாதர் காமிக்க வேண்டான்ட்டாங்க. இப்ப தகடு மாதிரி வந்திருக்குது, நான் கெட்டி ஆகலைன்னு இந்த திரவத்தை இந்த கண்ணாடி இருக்குல்லங்க, அந்த கண்ணாடியை ஊத்துற அந்த திரவத்தை ஊத்தினோடனே சருகு மாதிரி ஆகும். அதை எடுத்து வச்சுட்டு உருட்டிட்டு இருக்கிறாங்க. வச்ச உடனே அது இது பண்ணி அதை திரவத்தை வச்சு ஆற வச்சு அதை காய்ச்சி வச்சு இருக்கிறாங்க. அதை நீ இதுல இந்த மாதிரி இதை ஊத்தினோம்னா மறுபடியும் பிரிஞ்சு போகும்பா அப்படின்னு அது குருநாதர் இதை சொன்னாருங்க. அதுக்குதான் இந்த பச்சளையும் காட்டி வேக வைக்கிறாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு இது எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு அவன் பச்சளைகளும் என்னென்னலாம் சொன்னாரு. இது யார்கிட்டையும் சொல்லாதுங்க, சீடர்கள்லாம் உட்கார வச்சுட்டாங்க. இது உங்களுக்கு தான் சொல்றேன், இது சாமிக்கு தெரியக்கூடாது, சாமிக்கே தெரியாது, குருநாதர் நம்மளுக்கு தெரியாது. சரி அப்பா. அப்புறம் தான் நான் சில பொருள்களை எடுத்து சொல்லி அவனுக்கு முன்னாடியே வச்சு அரைச்சணும். இப்ப கூட 2 நாள் ப்ரோக்ராம் கூட 2 நாள் சரக்கு எடுத்து அப்ப அவனுக்கே வாங்கிட்டு வர சொல்லிச்சு. வாங்கிட்டு வந்து இதெல்லாம் பண்ணி எடுத்து அரைச்சி கையில கொடுத்தணும். கொடுத்த உடனே அப்புறம் உடனே அவருக்கு வந்தாச்சு. அவர் என்ன செய்தார், இதுல நான் லிங்கத்தை தயார் பண்ணி மழையை வர வைக்க போறேன், அதை வர வைக்க போறேன்னு அடிச்சுட்டாருங்க. இங்க நான் அந்த 3 கையில எடுத்துக்கிட்டு இங்க வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் நான் லிங்கத்தை செய்து அதுல சரியதை செய்து லிங்கத்தை செய்து என்னென்னமோ சிலைகளை செய்து என்னென்னமோ போக போறேன்னு அழிச்சு விட்டாங்க. சரி இப்படி இருக்கு நாங்க வந்துட்டோம். அப்புறம் வந்த ஒரு பாடுதா அந்த அம்மா சொல்லிச்சு, சாமி நீங்க வந்தவொடனே இந்த பச்சை மூலிகை எல்லாம் மறைச்சிட்டாருங்க அப்படின்ட்டு. அவன் என்னென்ன மறைக்கிறான்னு எனக்கு தெரியும், அவன் என்னென்ன பச்சையில எடுக்கிறான்னு அந்த பொண்ணு தப்பா போயிடும் சொல்லிட்டாரு. அவன் தான் அந்த 3 இதை எடுத்து கையில கொடுத்துட்டு ஒண்ணு எனக்கு வேண்டியது ஒண்ணு எடுத்துக்கிட்டேன், அவனுக்கு ஒண்ணு விட்டது, மனோருக்கு ஒண்ணு. நான் அடிக்கடி என் கையில கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாசுவாக அவனுக்கு கொடுத்து என்ன பண்ணான்னு தெரியல. சொல்லு இதே மாதிரி முதல்ல சேர்ந்ததுல நாராயண சேகர் ஒண்ணு, கந்தசாமி ஒண்ணு, இவர் நம்ம தலைவர் கொடுக்கணும். அதெல்லாம் பின்னாடி ஒரு 3 இது செய்திருந்தோம். இங்க குடகுல வச்சு செய்திருந்தோம்.
அதுல ஆயிரக்கணக்கான பச்சளையை சேர்த்து இதை செய்தோம். அது கொஞ்சம் கவனம் தரணும், பறந்து போயிடும். பறந்து போயிடும். அங்க அந்த வீட்டுல இருக்க இந்த வீடு கட்ட முன்னாடி அவருக்கு ஒண்ணும் இவருக்கு பேர மாட்டேன், அவங்களுக்கு ஒண்ணும் கன்சாமண்டருக்கு கொடுத்தது பஞ்சாமண்டத்துக்கு ஒண்ணு கொடுத்தோம்னு கன்சாமண்டல் செய்த வேற, இன்னொன்னு வேற வழியில செய்து கொடுத்தது ஒண்ணு கொடுத்ததுல அந்த இது இருக்குங்க குடசாட்சி, அது கீழே போனோன்னு அங்க தபவனம் இருப்பாரு. அந்த தபவனத்துக்கெல்லாம் ஆதியில இவரு கொரோனா மகிழ்ச்சி இருந்த இது மேல அந்த தலையாருக்கு அது மேல ஏறி பண்ண ஒரு கொண்டு இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து அந்த உணர்வுகளை எடுத்து செய்யிட்டு வந்தது. அங்கெல்லாம் சாதாரண மனிதன் போக முடியாது, பெரிய மலைப்பாம்புகள் இருக்கு, ஏமாந்த மெழுகிட்டு போயிடும், தெரியாது, சட்டக்குளிக்கப்பட்டு அந்த மாதிரி இடத்துல போய் 48 நாள்ல இருந்து கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்தது இவர்கிட்ட பேர மாட்டேங்குது செட்டியார், அது பேர் கூட மறந்து போச்சு, சுப்பிரமணிய செட்டியார். யார் இது? சிவராம், அவரை தோஸ் இல்ல. ஆமா, எளியர் பார்த்த உடனே அவர் ஒண்ணு வச்சுட்டாரு, அச்சுப்பட்டார் அப்படின்னாரு. அங்க எல்லாம் இந்த இதற்கெல்லாம் அச்சுப்பட்டார் என்னுடைய குருவார், அவர் எண்ணமெல்லாம் கொடுப்பார். ஒண்ணு அவருக்கு சொத்துக்கும் காசுக்கு தான் உட்கார்ந்து இந்த இதை வச்சுக்கிட்டு சும்மா. அதுக்கப்புறம் அந்த செய்து கொடுத்தவர் பார்த்தா சுப்பிரமணிய செட்டியார் வந்தது, கடுக்காய் வியாபாரம் பண்ணது, அது பண்ணது இது பண்ணது. பார்த்த உடனே பணம் கொஞ்சம் ரீச்சா வந்துருச்சு. அந்த உடனே அந்த வீடு வாங்கி கொடுக்கறதுன்னு 10 வீடு வாங்கி கொடுத்தது சொல்ல இந்த ஆசைகள் அங்க வச்சு நான் 3 கொடுத்துருந்தேன். நாராயண செஞ்சிட்டா இருந்தது, அதுவும் போச்சு. அப்ப ராஜுக்கு இந்த இதுகள்லாம் சில காட்சிகள் கொடுத்து இதுகள்லாம் சொல்றதெல்லாம் கொடுத்து பண்ணது. அப்புறம் அதுவும் இப்ப தப்பு குறைஞ்ச குறைய அதையும் மங்கிருச்சு. அதெல்லாம் இல்ல, இந்த மணியில கொடுத்து சில பவர்களை என்ன சொல்லி சொல்லுறது இல்லாம அந்த இதுகள்லாம் இதாகும். அந்த மாதிரி செய்து கொடுத்துருந்தது. ஏன்னா இந்த மணினால என்னன்னா இதை இங்க எடுத்து இந்த உடலை இதாக்கணும், ஒவ்வொரு மணியா இறுகி கொண்டு வரணும். போயாச்சுன்னா நட்சத்திரம் மாறும். ஆண் பெண் என்ற நிலையில் இந்த உணர்வு சேர்க்கணும். இது அறிவுக்குதான் தாவர இடங்கள்ல ஆண் பெண் அந்த இதுல இலைகள்லயே பார்த்தோம்னா ஒரே சரியா இருக்கும். இதுல ஆண் செடி பெண் செடி இருக்கு, அதுல இருக்கிற ரசத்தை எடுக்கணும். அப்ப சேர்த்தாதான் இது எனக்கு அது இல்லாதபடி இவங்க எதை போனாலும் இந்த மருந்து அதே மாதிரிதான் ஆண் செடி பெண் செடி என்ற நிலையில் அதை எடுத்து சேர்த்து இந்த உணர்வு எடுத்தோம்னா அந்த கரு உருவாகும். அதை உருவாகிச்சுதான் அந்த மருந்துக்கு வரும். இதைத்தான் அந்த சிறந்த அந்த சித்தர்கள் காப்பு கட்டி வச்சிருக்காங்க. அதனால இப்படி இவங்க பல பொய்களை சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் அதை தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு தான் இது பண்ணது. முகாம்பிகள் இருக்கும்போது சில மணிகளை செய்துதான் அங்க கொடுத்து நம்ம இது கொடுத்தோம். இப்ப அத்வைதமா சூட்சம நிலையில் கொண்டு எல்லாம் இப்ப ஏன்னா இதை அறியறதுக்காக எல்லா இடங்களுக்கு போன குருநாதர் கொடுத்த சக்தி ரைட்டா தப்பா அவர் சொல்லியதா இது உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கிறாத எங்க வெளியிடாது அப்படின்னு தரணும். அப்புறம் தான் அதை எடுத்து அதுக்கப்புறம் இவர் எல்லா இடங்களையும் சுத்த ஒருபாடு இந்த சக்தி ஒவ்வொருத்தருக்கு எப்படி கிடைக்க செய்யறன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழிகளை இப்ப நம்ம கொடுக்குறோம். இதுக்காக நீங்க என்ன போட்டோம்னு சொன்னா எதை வேணா செய்யற ஆரியும் பார்த்தோம்னா அப்ப சாமி இருக்கிற பக்கம் கூட்டம் வந்துட்டு எதுக்கு வரும்? இப்ப வருது கூட்டம் வருது, நான் அதை கழிச்சு விட்டுட்டு தானே இருக்கேன். உண்மையான நிலைகள் பெறணுங்கிறவர்களும் தங்கி இருப்பாங்க. இவங்க இந்த உடல் இச்சைக்கு கேட்க வர்றவங்களும் கொஞ்சம் குறைச்சேதான் இருக்கு. நான் அந்த வழியில வர்றவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தை ஏத்திக்கிட்டே இருப்பேன். இல்ல முழுமையாக இந்த உடலுக்கு வேணும் அப்படிங்கிறவங்கள இந்த வாழ்க்கைக்கு தான் வேணுங்கிறதெல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சு விட்டுறணும். உடலை வச்சு நாம எடுக்கணும், அந்த அருஞானத்தை பெறணும். நீங்க வளர்ந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு குறைச்சி. இப்ப நீங்க வளர்ந்தாதானே நான் ஒருத்தர் என்ன செய்ய முடியும்? என்னால் ஒருத்தனால ஒன்னும் செய்ய முடியாது. நான் நினைக்கிறேன் ஆணை பண்ணும் பூனை பண்ணும் இதெல்லாம் திமிடுதாங்க, அப்படி ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு நெல் எடுத்து பல இதுகளில் உருவாக்கி அந்த உணர்வு தன்மை நம்ம சமப்படுத்தணும். அந்த உணர்வு வலு கொடுத்துதான் எல்லாருக்கும் இந்த சக்தியை கொடுக்கணும். குரு கொடுத்ததாத்தாங்க, அதைத்தான் உங்களுக்கு செய்ய சொல்ல. இப்ப நான் அதை செய்வேங்கிற நானும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து தேஞ்சி வளர்ச்சி இல்லைங்க. அதனால வளரணும்னா நீங்க வளரணும்னு நான் நினைக்கணும். அந்த சக்தி நீங்க பெறணும், உங்க பார்வை எல்லாரும் நல்லதாக்கணும். அந்த எண்ணெய் என்னைக்கு நான் கொடுறணும், நீங்க வளர்றீங்க நானும் வளர்றேன், உலகத்தையும் வளர முடியும், நானும் அந்த வளர்ச்சியும் பெற முடியும். இல்லாம ஒரு துணை இல்லை. என்ன சூரியன் தான் மட்டும் பெற்று நட்சத்திரங்கள் பிற மண்டலங்கள் வரலைன்னா என்ன பண்ணும்? அது பிற மண்டலங்கள் எழுத்து அலைகளாக மாற்றும். அப்படி இல்லைன்னா பிற மண்டலங்களை தான் நாம் இப்ப சொல்றது. பிற அண்டத்தில் இருக்கிறது இந்த உணர்வை சேர்த்து இந்த பிரபஞ்சத்துடன் இந்த பிண்டத்துக்குள்ள இருக்கு.
அதை உணர்வு உயிருடன் ஒன்று ஒளியின் சரிமா மாற்றியாச்சுன்னா அதை நாம அந்த அகண்ட அண்டத்துக்கு நம்ம எங்க வேணாலும் போகலாம். இது இன்னும் 16 நம்முடைய வளர்ச்சி எங்க வேணாலும் போகலாம். வேகா நிலை எந்த இதுலயும் வேகாது. இந்த 2000 சூரிய குடும்பத்தை முதல்ல வட்டமிடும். பின் இதை கடந்து அண்டத்துக்கு போகும். இப்படி அடைந்த ஒரு கூட்டமைப்பா போகும். அப்படி அகண்ட கூட்டமைப்பா போறதுதான் இந்த எப்படி 2 உலகமா இருந்ததோ ஒளியின் சிகரமாக அந்த அகண்ட அண்டம் விளையுது. அதுல எத்தனையோ கோடி வருஷங்கள் பூரா ஒளியா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் மனித இனங்களே இது ஒவ்வொன்னா சீக்கிரமா மாற்றும் நிலை வரும். அப்புறம் ஒளியின் சுடராக ஒளிக்குள் எல்லாம் இது இப்படி எத்தனையோ ஆண்டுகள் இது உருவாகும். ஏன்னா முதல்ல இப்ப அகண்ட நிலையில் இப்ப இந்த வீடு இருக்குது, நீங்க அடைச்சிட்டீங்கன்னா இதுல வெப்பம் வரும், அதுல ஒரு விதமான ஆவி வரும். நட்சத்திரங்கள் கோள்களும் இதுகள் வரப்போகும்போதுதான் சில நம்ம பூமி சில சரிக்கு போறது. நேர்கோட்டில் வரப்போ போகும்போது அவர் சொன்னார் நேர்கோட்டில் வரப்போகும்போது அந்த கோள்கள்ல நேர்கோட்டில் வரப்போகும்போதுதான் சில பூமியுடைய ஈர்ப்பு தன்மை குறையுது. அப்ப கொஞ்சம் ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் இப்ப மாற்றம். இப்ப நம்ம பூமி ஒரு நிமிஷம் வித்தியாசத்துல இருக்கும். ஒவ்வொரு செகண்டா வரும். இப்ப ஒரு நிமிஷம் வித்தியாசத்துல வரும். அவ்வளவு வித்தியாசத்துக்கு இப்ப பூமி நகர்ந்து போகுது. இதே மாதிரி மற்ற கோள்களும் சில நேரங்களில் நகர்ந்து வித்தியாசமா போகும். இதெல்லாம் இந்த சூரியன் ஈர்ப்போட்டதுல ரொம்ப 4 கோள் வந்தாச்சுன்னு என்ன செய்யுது, இப்ப இது கீழே இருக்கு தடுத்துச்சுன்னா பூமி கீழே இந்த ஈர்ப்பு இல்லைன்னா நகர்ந்து மேல போயிடும். இதுக்கு மேல இருக்குது அப்படியே நகர்ந்து மேல போகும். இந்த நகர்ந்து மேல போறதெல்லாம் என்ன செய்யும், இது நட்சத்திரங்களா மாறும் பவர் கிடைக்குது. இந்த இது ஈர்ப்பு தன்மை இல்லைங்கிறப்பது நட்சத்திரங்கள் வெளியே நகர்ந்து செல்லும். அந்த நட்சத்திரங்கள் நகர்ந்து செல்ல போகும்போது மற்ற உடல்கள் எடுத்து நம்ம பிரபஞ்சம் எப்படி ஆச்சோ அது தன் வளர்ச்சிக்கு உண்டான நிலைகளை கோள்களை உருவாக்கும். அதுல வளர்ச்சியானது கூட நட்சத்திரங்களா இருக்கும். ஒரு பிரபஞ்சம் இப்ப நான் இது கார்த்திகை நட்சத்திரம் ஒரு சூரிய குடும்பமாக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி பல நட்சத்திரங்கள் ஆனவொன்னு சூரிய குடும்பம் இப்ப மங்கள் ஏற்படும். அதுதான் இன்னைக்கு சூரியன்ல அநேகமா அந்த கருப்பு நிலைகள் அதிகமா வரும். அந்த ஒளியா மாத்துறதுக்கு உண்டான இது மாறி போகும். இது மாறிச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல சூரியன் மங்கி போடும். அதோட சேர்ந்த பூமி எங்க போகுது சொல்ல முடியாது. இப்ப வியாழன் கோள்ல விழுந்தது இல்லைங்க. இதே மாதிரி மற்ற கோள்கள் தவறி வந்துதான் அது பிடிப்பு இல்லாம சதறி போய் இதுல விழுந்து வியாழன் கோள். அதுவும் 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னோம். இந்த மாதிரி ஒரு கோள் வந்துகிட்டு இருக்கு. இந்த 2000 சூரிய குடும்பம்ல எதுலையும் சிக்காம வந்துகிட்டு இருக்கோம். நம்ம பூமிக்குள்ள வந்துட்டும் நம்ம பிரபஞ்சத்துக்குள்ள வந்துட்டும் பூமி ஊற்றி மறுபடியும் போகுதும். அந்த சுழற்சி வேகத்துல அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஏமாந்த நம்ம பூமியில நாமளாம் போதான் நம்ம பூமியை போல ஒரு 2 மடங்குங்க இல்ல அந்த வந்த கல்லுங்க பூமி போல 2 மடங்கு ஒழுங்குச்சுன்னா போச்சுங்க. ஒரு சைடே போனாலும் இது நொறுங்கி போனாலும் நொறுங்கி போனதான். இடம் கூடிடுச்சா பெண்ணு இதோட திசை மாறினாலும் மாறினது. இந்த வியாழங்கள்லாம் அங்க பனிப்பாறை ஜாஸ்தி. அந்த பனிப்பாறை இருந்தால் உள்ளுக்கு போய் அமைந்து உள்ளுக்கு போய் அடங்கிடும். பனிப்பாறை தான் வியாழன். இப்ப நம்ம பூமி இந்த சூரியன் விட்டு கொஞ்சம் நகர்ந்துச்சுன்னா பனி தான் வரையும், ரொம்ப வேகமா வளரும். மனிதனிலிருந்து துருவ நட்சத்திரம் தோன்றியதுன்னு சொல்றான். அது துருவ நட்சத்திரமாக அவன் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் எவ்வாறு துருவ நட்சத்திரமாக மாறியது, நமது சூரியன் செயல் இழப்பிற்கு பிறகு மனிதனின் நிலை என்ன விளக்கம். இப்ப இது நம்ம அகண்ட எடுத்தோம் இல்லைங்க, இது நகர்ந்து போயிடும். இதுல இருந்து தப்புறதுக்கு தானே இத்தனை வேலையும். இதுல நான் மனிதரா இருக்க இந்த சூரிய குடும்பம் அழிஞ்சிருச்சுன்னு இந்த அணுக்களா போவோம். இது என்ன செய்யும், மீண்டும் பிரபஞ்சத்துல மிதப்போம். ஏதாவது கோளுக்கு எடுத்துட்டு போவோம். அதுல உணவு இருந்தாலும் புழு பூச்சிகளை கிருமிகளா தான் வளர முடியும். வேற வழி இல்லை. அந்த விஷத்தன்மையை மாற்றி கொண்டு இருக்கு. இப்ப இதுல மனிதனா இருக்கணும், தாவர இனம் இருக்குது. இந்த பூமி தாவர இனங்கள் அழிஞ்சு போயிடுச்சுன்னா இதை விட்டு வெளியில போயிடும். அப்புறம் என்ன செய்ய சகரிக்கிறது. இப்ப எந்த கோளுக்கு போகுது எந்த பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. ஆக இப்ப நட்சத்திரம் ஆயாச்சு. இந்த பிரபஞ்சம் இருந்தாச்சுன்னா
எந்த அகண்ட அண்டத்திலிருந்து எடுத்தது இந்த பிண்டத்துக்கு இருக்கோ இதை எல்லாம் எடுத்து உயிரோட்டு ஒளியாக்கப்படும் போது இது அகண்ட உலகில் எங்க வேணாலும் போகும். இதான் ஆதி மூலம் என்ற உயிர். இந்த மனிதனானதோடு முழு முதல் கடவுள் வந்து தெளிவாக்கியிருக்கா நாம் தெரியுது. அங்குசத்தை வச்சிருக்கிறோம். யானை அடக்கிறதுக்கான அங்குசத்தை வைக்கிறோம். ஆனா இந்த உலகில் உள்ள அனைத்தும் அடக்கி ஆட்சி புரியும் சக்தி வரும். இந்த பிரபஞ்சத்தில் அதை அடக்கி ஆட்சி ஆச்சுன்னா ஒளியும் சரியாச்சுன்னா அண்டத்தில் இருக்கிற எதையுமே தனக்குள் கீழ் கொண்டு வர முடியும். விநாயகர் ஆயாச்சுன்னா முழு முதல் கடவுள். நாம இவங்க என்ன செய்தாங்கன்னா சிவனுக்கு முந்தியது முழு கடவுள் இவங்க சொல்றது. முழு முதல் கடவுள் சொல்றாங்க இல்லைங்க, இவன் தான் முழு முதல் கடவுள், சிவனுக்கு முந்தியவன். இப்படி கொண்டு போற சிவனுக்கு முந்தியவன் வினைதான். அந்த உணர்வின் தன்மை ஓ என்று பிரணமாகி இந்த உடலாகும் போது சிவனோட பிள்ளை விநாயகன். ஆகவே பிரணத்துக்குரியவன் எது இந்த வினை. எந்த சரீர சத்தையாக பிரணவம் ஜீவ அணுவாக மாற்றும் சக்தி பெற்றது. இப்ப செடியில் இருக்கக்கூடியது உயிரணு நுகர்ந்தால் பிரணவம் ஆகுது. ஆகவே அந்த சத்து வினையாகுது. அதனால அந்த வினைங்கிற நிலையில் உயிரோடு சேர்க்கப்படுவது விநாயகா. இந்த மூலத்தை நாம் தெரிந்துவிடாதபடி இவங்க போனோம்னா எதிலையும் நடக்காது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா பிரணத்துக்குரியவன் இந்த வினை என்ற நிலை. இந்த விநாயகன் என்பதும் நீங்க ஒரு செரியின் சத்தை நுகர்ந்தால் அது வினை தான். சிவனுக்கு முந்தியவன் வினை. அந்த செரியின் சத்தை அது நுகர்ந்த பின் ஓ என்று பிரணமாகி இம்மென்று உடலாக்க போவது விநாயகன். அதை எதை நுகர்ந்தமோ மூன்று மூசிகா வாகனா அந்த உணர்வின் தன்மை வந்து நகர்ந்து செல்லும். அது இயக்க சக்தியாக மாறுகின்றது. சட்டமாகும். இதுதான் விநாயகன். இவன் முழு முதல் கடவுள் சொல்றதுக்கு பல கோடி வினைகளை சேர்த்து மனிதனான பின் கணங்களுக்கு அறிவது எல்லாவற்றையும் அடைக்க ஆட்சி புரியும் நிலை பெற்றோம். அதனால அங்குசத்தை வைத்து காட்டு. இது அகண்ட வெளிகளிலிருந்து நமது நட்சத்திரங்கள் கவர்ந்து நாம் பிரபஞ்சத்துக்கு கொண்டவர். அது கோள்கள் உணவாக மாற்றும். இது சூரியன் எடுத்து ஒளிகளாக மாற்றும். அதில் வடிந்தது பாதரசமாக மாற்றும். இது உலகில் மற்றதை உணவாக ஒடுக்கவும் மற்றொன்று எடுத்து செல்லும் மற்றொன்று இணைத்து வாழவும் இது செயல்படுகின்றது. சூரியன் அந்த பாதரசமா மாறலன்னா இல்லை. அதனாலதான் இத நாத விந்துகள் ஆதி நமோ நம வேத மந்திர ரூபாய நமோ. ஆதியில இந்த நாத விந்துகள் உணர்வின் தன்மை வரப்படும் போது இது உருவானது. இப்ப வேத மந்திரச ரூபா நான் ரூபத்தை வைத்து இந்த மந்திரங்களை சொல்லி மனிதனுக்குள் பதிவு செய்யறான். இது தெளிவா அன்னைக்கு யாருன்னா தெளிவா பாக்க சொல்ற. வேத மந்திரச ரூபாய நமோ நம வெகு கோடி. இதுக்கு மூலமே நமக்கு தெரியாம அத விந்துகள் ஆதி நமோ நம பஜன வேத மந்திர சரூபாய நமோ நம படிப்பவன் தெரியல கோழி அப்படின்னு பாருங்க. என்ன அர்த்தம்னா தெரியாது. இதுகள் எல்லாங்க அந்த உணர்வின் இசையின் ஒளிகள் எப்படி உருவானது அப்படிதான். இது ஒவ்வொன்றும் அந்த உணர்வின் ஒளியாக நமக்குள் சூரியன் இயக்கமாக அந்த உணர்வின் ஒளியாக உடலின் ரூபமாக மாறுகின்றது. இவ்வளவு கருத்து. இது வேதங்களை சொல்லும்போது இந்த உணர்வின் தன்மை பறித்ததும் ரூபங்களை எடுத்து அந்த உணர்வின் தன்மை அதை விந்தாக்குறாங்க இவங்க வெகு கோடி. அதனால இவர்கள் உருவாக்கப்பட்டது இயற்கையின் உருவேறு இதனுடைய உருவேறுங்கிறது அல்ல சொல்றாங்க. ஆனா இதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு அதுல பாடல்ல இது தெளிவா வரும். அதனால இப்படி நாம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம இந்த மனித உடல்ல நாம முழு முதல் கடவுள் நாம் எண்ணத்தால் எண்ணி உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். பிரணவத்தை தெரிந்து கொண்டவன் மனிதன். அதனால்தான் நம்ம உயிரின் இயக்கத்தை தெரிந்து கொண்ட தன்னை அறிதல் என்ற நிலை கண்டுணர்ந்ததான். ஆனால் இயக்கத்தை உணர்ந்து கொண்டவன் பிரணத்தை உணர்ந்து கொண்டவன். அதனால இந்த விநாயகரை வைத்து முழு முதற் கடவுள் நாம் உருவாக்கும் தன்மை பெற்றோம். இந்த ஆறாவது அறிவில் ஆளக்கூடிய மனம்தான் முருகன். அவன் உருவாக்கும் ஆற்றல் பெற்றது. பிரம்மாவை சிறப்பிடித்தான். நம் உடலுக்குள் உருவாக்கும் திறன் உண்டு. அதை வச்சு உருவாக்கக்கூடிய நிலையும் உலகில் வரக்கூடியது அடக்கும் சக்தி பெற்றது. அப்படிங்கிற வகையில இதை கொடுக்குறாங்க. ஆக இந்த வினையை சேர்த்துக் கொண்டவர்கள் அகண்ட உலகில் நாம எங்க வேண்டாம் எல்லாம் அடக்கி ஆட்சி பெறும். இப்ப இந்த உடல்ல இருந்து இந்த உணர்வுகள் அடக்கினால்தான். இது தவறிட்டோம் அப்படின்னா மீண்டும் தன்னமழ்ச்சி தேய்பிரிய போறோம். அப்புறம்
அதுக்கெல்லாம் இப்ப உங்களுக்கு கேள்வி பதில கொடுப்போம். ஒவ்வொரு வினாக்களும் கொடுக்க போகும்போது தியானத்துல இருக்கும்போது நம்ம சொன்னதை நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த டிவி நீங்க பார்க்கலாம். அதுதான் இப்ப உங்களுக்கு கேள்வி பதில் கொண்டு. ஏன்னா அந்த ஆழத்தோட நீங்க கேட்கறீங்க. அந்த ஆழ உணர்வு பதிவாகும் போது தியானத்தில் வரும்போது உணர்வு வரும் போகும். நாங்க அழைச்சிட்டே போவோம். ஆமா, அதாவது சூரியன் ஆயிடுச்சுன்னு இது சூரியனுக்கு சாப்பாடு கிடைக்காது. அது பிரமண்டலத்திலிருந்து எடுத்து கொடுக்கணும் இல்ல, விலைக்கு போயிடுச்சு. அது இப்ப சூரியன் அது கோள்கள் நட்சத்திரங்கள் அது ஒரு பிரபஞ்சம் ஆயிடுச்சு, தனித்தீங்க. இப்ப நாம குழந்தைய கட்டோம்னா குடும்பமா தனியா பிரிஞ்சு போறோம். இதே மாதிரி சூரிய குடும்பத்திலும் பிரிஞ்சு போறோம். பிரிஞ்சு போச்சுன்னா நாளுக்கு நாள் இந்த சூரியன் செயலிழக்கும். இப்ப இதோட சேர்ந்த பூமிகள்லாம் கரைஞ்சு ஓடும். இதுல அந்த உயிரணுக்கள் என்ன செய்யும், இந்த மற்ற உயிரணுகளுக்கு இது குருவாகும். இதே மாதிரி இந்த வியாழனுக்குள் மற்ற நிலையை சிக்கப்பட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு அது குருவா வந்தது. அதுல இன்னும் உயிரணுக்களுடைய நிலைகள் நிறைய மாற்றங்கள் வந்துடும். இல்ல அதுல தோண்டிதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிரபஞ்சத்தில் ஆகி அதுக்கு வருது. இப்ப நம்ம மற்ற இதுகள் பரவப்பட்டு மற்ற அணுக்களுக்கெல்லாம் உயிரும். அதுல கதிரியக்க பொறிகள் ஏற்படுவதுதான் உயிரணுக்களை உண்டாக்கும். அதுல வந்து கரு இதுல சேர்த்த ஒரு பிறகுதான் உயிரணுக்கு மூலம். அது இல்லாம உயிரணுக்கள் தோற்றமே இல்லை. அதுல சில இதுகள் இருக்கு, சுருக்கமா உங்களுக்கு சொல்றாங்க.